பீப்புளை வந்து நம்ம இங்கே கால் பண்ண ஃபியூ பீப்புள். அதாவது முதல்ல ஒரு நன்றியோட வந்து இந்த அட்ரஸை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் I want each one of you, எல்லாரும், can you all stand up and give a big round of applause to our faculty. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு today we are all here because of one reason, right? We are all good citizens in the society, and this has all happened because of our well wishes and good advice and teachings of our staff. So thank you very much, sir, and we will always remember you all. Secondly, I would like to call out a very special guest, very special. You're going to love her. ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. I'm going to actually Mr. and Mrs. Anand, okay? அவங்களுக்கு very sweet little girl, Varsha. அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் and secondly and thirdly, அதாவது முத்துசெல்வம் வந்து நம்ம வந்து பயங்கர ஒரு ஓ போடணும். கேஷுவலா வந்து அதாவது 2-3 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது வாயே திறக்காத மிஸ்டர் வெங்கடேஷ் வந்து அதனாலதான் வந்து செல்ல பேர்ல கூப்பிடுவோம். அவரு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் கேஷுவலா ஒரு 2 months முன்னாடி ஒரு டெலிஃபோன் கால்ல நல்லா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து மிஸ்டர் முத்துசெல்வம், விநாயகமூர்த்தி, சிவகுமார், ராஜேந்திரன், ரகுராம் எல்லாம் everybody locally taking it to the next level. So இது வந்து உண்மையாலுமே 25 years ஆயிடுது நல்லா காலேஜ் பாஸ் ஆகி. நாட் டு சே தட் லேடிஸ் சொன்னா கொஞ்சம் வயசா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்க வந்துருவாங்க. But you know what? அது வந்து இது லைஃப்ல வந்து இட்ஸ் a very very big opportunity. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மலாம் 25 years before இந்த பிக்சர்ஸ்ல வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா we are all meeting with our next generation kids. அதில் சில பேர் வந்து கொஞ்சம் வயசான கிட்ஸ் எல்லாம் காலேஜ் போகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எங்கே இருக்கவங்க கிட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ அதாவது இட்ஸ் வெரி வெரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நம்ம குழந்தைங்கள ஸ்டெல்லா மீனா அதெல்லாம் we know their faces, பட் அவங்களுக்கு பின்னாடி குழந்தைகள் இட்ஸ் a very beautiful thing. ஸோ அதனால please do not consider இது வந்து just not a lunch event. It's a life time opportunity தான் நான் கருதுறேன். எங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம எதுவும் ஒரு விஷயம் கிடைக்காதது தான் வந்து அதை பற்றி ரொம்ப யோசிப்போம், அதை பற்றி ரொம்ப ஏங்குவோம். அப்படி எங்களுக்கு கிடைக்காத விஷயம் வந்து அடிக்கடி நண்பர்களை சந்திக்கிறது, உறவினர்களோட இருக்கிறது, வெளியூரில் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு கம்மி. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு அப்படியே பசுமையாக இருக்கும். இதை பற்றியே நினச்சிட்டு இதை பற்றி வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு பார்த்துட்டு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அதாவது ஐ வாண்டட் டு ஜஸ்ட் டாக் a little bit about our memories. ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, நீ எந்த இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுப்பா, நீ எல்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், பேப்பர்லேருந்து படிக்க போகல, என் மனசுலேருந்து பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ என்ன பேசணும், பிடிச்ச விஷயங்கள் தான். ஜஸ்ட் அ ஃபியூ மெமரிஸ், அதாவது எல்லாத்துக்கும் மனசில் பதிகிற மாதிரி சில மெமரிஸ். அதாவது இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் எனக்கு ஞாபகம் வந்தது. காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு பல்லு விளக்காம குளிக்காம பவுடர் மட்டும் போட்டுட்டு இந்த லாஸ்ட் பேட் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எல்லாரும் வர்றாங்களா அப்படின்னு. அதுவும் பெண்கள்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதாவது தாய் குலத்துக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு மிஸ்டர் ஆனந்த். அவர் வந்து ஆனா ஒண்ணு, இது
ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாரு, யாரை கூப்பிட்டாலும் சலிக்காம வந்து, அதாவது எனக்கு ஹிஸ்டரி வந்து தெரியாது, யாருக்கும் வந்து தேரோட்டி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த என்டையர் இதுக்குமே வந்து சைக்கிள் ஓட்டி ஒருத்தர் இருக்காரு, அதாவது மிஸ்டர் ராமன். சலிக்காம வந்து அவர் எல்லாத்துக்குமே கிரேட் காய் I ever met on the planet. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப லக்கி அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டா கிடைக்க. அதாவது இருக்கிறதே வந்து ரொம்ப அமைதியான ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இவர் வந்து வாயே திறக்க மாட்டார், அப்படி ஒரு அமைதி, வாயே வந்து அவருக்கு கொஞ்சமான வாயை திறமை என்ன உள்ள பல்லு இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு, அதனாலே வந்து அவருக்கு ஓட்ட வாயை நாங்கள் பேர் வச்சோம் வெங்கடேஷ். பட் ஆனா உண்மையாலுமே வெரி வெரி லவபிள், டேலண்டட். அவர் பேசினாருன்னா கொஞ்சம் அவரை நிறுத்துறது கஷ்டம். அவர் வந்து என்ன இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பசுமையா ஞாபகத்தை வச்சுட்டு இருக்காரு. ஸோ ரியலி ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஹிம். அதாவது எவ்வளோ முறை கோடீஸ்வரன் வீட்டில் போயிட்டு, அதாவது நம்ம முத்துசிம்மன் அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்டாண்டிங் ஃபார் போஸ்ட் செக்ரட்டரி, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி நிற்கும் போது எங்களுக்கு வந்து வெறும் சாப்பாடோடு இல்லாமல் ஜூசஸ், அதாவது பல வகைகள் தான் என்ன, அதாவது ஜூசஸ் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப எங்களை கவனிச்சு, கோடீஸ்வரன் வீட்டில் வந்து நிறைய முறை அடியாங்க இருப்போம், மறக்கவே முடியாது கோடீஸ்வரன். முரளி ராஜ் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, என்ன கிரேப் ஜூஸ் தான், என்ன பழம் வந்து கொஞ்சம் அழுகின பழம் அப்படி சோழன் எல்லாமே இருக்காங்க. வெரி வெரி, அதாவது ஒருத்தர் வந்து பயங்கர நம்ம அவருக்கு வந்து என்ன சொன்னாங்க, நம்ம அழகன் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது தி பங்க் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பேட்ச். என்னங்க, அதாவது எங்கன்னு தேடாதீங்க, தேடினாலும் கிடைக்காது. செந்தில் ஒருத்தர் இருந்தாரு, so handsome guy, very handsome, athletic. அன்னைக்கு இன்னும் அதே ஹேண்ட்ஸம் தான், இன்னும் அத்லெட்டிக் தான் இந்த வயசுல. என்ன முடிவது இல்லை, பரவாயில்ல. So பசுமையான மெமரிஸ். அண்ட் I have to really call out my special friend Alboni. I வந்து first வந்து வெரி லவபிள் ஃபேமிலி. எல்லாரும் நம்ம முக்கால்வாசி பேர் அவங்க வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்ருப்போம், தங்கச்சி எல்லாரும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷான் அப்படின்னு பேர் வச்சுட்டு ரொம்ப சண்முகம் அப்படின்னு இருந்துட்டு அது ஷான் அப்படின்னு ரொம்ப சேனா இருக்கும் அப்படின்னு நமக்கே கூசம். But remember these 5 letters, SMART, smart goal. Okay, இந்த கோலை எப்படி லைஃப்ல செட் பண்றது? அப்பா அம்மா இருக்காங்க, வெரி சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ், உங்களால் நல்லா வளர்த்திட்டு இருக்காங்க, அவங்களோட உதவியோட we all would like to see இன்னொரு 10-15 இயர்ஸில் இதே மாதிரி வந்து உங்களை எல்லாத்தையும் பேச விடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைஃப்பில், நீங்கள் என்ன சமுதாயத்துக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். another 5 to 10 years from now. ஸோ எங்கள் எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட we wish all the kids எல்லாத்துக்கும் very very successful and happy life, and thanks a lot for coming. Okay, thank you. 2011 நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட்டு ரிட்டையர் ஆகிட்டு 1 year வந்து கம்யூனிட்டி காலேஜில் பிபிஎட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 year இருந்துட்டு 2012 டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்து விலகிட்டேன். அதுக்கு பின்னால் ஈவன் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது யூஜிசி அட்டானமஸ் பாடிஸில் வந்து ஈவன் மினிஸ்ட்ரிஸில் வந்து 2-3 கமிட்டியில் மெம்பராக இருந்துகிட்ருக்கேன். இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். ஈவன் ராமசுபுகிட்ட பேசும்போது நான் அடிக்கடி டெல்லி வருவேன். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னும் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பிஎட் காலேஜஸ்
பிபிஎட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜஸுக்கு நான் விசிட்டிங் டீமில் இருக்கேன், இன்ஸ்பெக்ஷன் டீமில் இருக்கேன். இந்த காலேஜஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் என்னுடைய கம்ப்ளீட்டாக நான் ரிட்டையர் ஆகலை நம்ம ப்ரொஃபஷனில் இருந்து. எல்லோரும் சொல்லுவாங்க டீச்சிங் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். அதில் நாம் எல்லோரும் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ், அறிவு ஒவ்வொரு நாளும் வளர்த்திட்டு தான் இருக்கிறோம். அதையே மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கிட்டு வர்றோம். இதையை கண்டினியூ பண்ணணும், தொடரணும், நல்லா வாழணும். அது இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரி இல்லை ஒர்க் பண்ணுற ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சில பேரெல்லாம் நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கேம்ஸில். எஸ்பெஷலி நந்தகோபால், மற்ற ஸ்டூடெண்ட்ஸு செஸ், வாலிபால், இந்த கேம்ஸில் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப போற்றக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் நண்பர்களுக்கு பிபிஎட் சீட் வேணும், பிஎட் சீட் வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணாங்க. காசெல்லாம் ஒன்றும் அதிகம் கொடுக்க வேண்டாம். நாட் அ சிங்கிள் பை ஐ ரிக்வயர்ட். ஈவன் காலேஜுக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு நிறைய காலேஜில் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறதில்ல. இது நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல, ப்ரொபகண்டா பண்ணுறதுக்காக சொல்ல, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்ககிட்ட பணத்தை அதிகமாக கொடுத்து நீங்கள் சேர வேண்டாம். எங்கிட்ட பணமே கொடுக்காம உங்களை சேர்த்தி விட்றேன். அதான் அதுக்காக தான் சொல்கிறேனே ஒழிய வேறு எதுக்கும் இல்லை. நான் ரொம்ப பேசிகிட்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசுகிறவங்களுக்கு நிறையா இருக்காங்க. ஆண்டவன் அருளால் எல்லோரும் நல்லபடியாக இங்கே மீட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்கள் ஃபேமிலிஸோடு மீட் பண்ணியிருக்கோம். குழந்தை கொல்லிக்கையில் சொன்ன குழந்தை குட்டிகள்னு சொல்லுவோம். குழந்தை குட்டியோட இங்கே மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் மென்மேலும் வளரணும். இப்போ சில பேர் பிஎஸ்சியோட முடிச்சு நின்றுத்திருப்பீங்க, அல்லது எம்பியோட இருப்பீங்க, அல்லது எம்ஃபில் முடிச்சிருப்பீங்க. எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டியும் பண்ணியிருக்கோங்க. சிவகுமார் அவர் வேறு யார் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க உங்கள் பேச்சில்? சிவகுமார் பிஹெச்டி முடிச்சிருக்கார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான். சுல்தானாவா இல்லை சத்யநாங்களா? சுல்தானா கைடு அவங்க. ஸோ மென்மேலும் உங்களுடைய அறிவையும் குவாலிஃபிகேஷனையும் வளர்த்திக்கணும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. இப்போ சண்முக சுந்தரமா அவர் சண்முக சுந்தரம் ப்ளஸ் வேறு யாரோ பேசுனாங்களா முன்னோரில், முத்துச்செல்வம் பேசுகிற சமயத்தில் நிறைய குழந்தைகள் இன்ஜினியரிங், டாக்டர் இந்த படிப்புகள் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. நல்ல படிப்புகள் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அவங்க நல்லா மேலே வரணும், வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையணும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தது, எக்ஸ்பிரஸில் போகிற மாதிரி போயின்னு இருக்கும் போல இருக்கு. பிள்ளைங்களெல்லாம் பெருசாகிட்டாங்க, அவங்கவுங்க இன்ஜினியரிங்கு போகிறாங்க, அவங்க மெடிக்கல் போகிறாங்க. இட்ஸ் எக்ஸலண்ட் ஒரு அப்ரோச். அப்போதான் அப்படியே இருக்கிறேன். அந்த மீசை மட்டும் வளர மாட்டேங்குது. என்னன்னு நானும் கேட்டு பார்க்குறேன். நானும் எத்தனையோ பேர் இப்போ டிவியில் வர்றது அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு பார்த்தா கூட கலை ஒட்டு மீசை வடிவேல் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கிட்டோம். நான் நம்ம சண்முக சுந்தரமே ஐ ஹவ் ப்ரிடிக்டர் பர்ஃபெக்ட்லி, எக்ஸலண்ட்லி. அதாவது அவர் படிக்கும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் ஒரு அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருப்பான், ஓடுவான். படிப்பு மட்டும்தான் கவனம் பண்ணுவான், விளையாட்டில் கூட அவ்வளோ கிடையாது. அவன் என்ன அவனும் பாஸ்கெட் பால் தான் நினைக்கிறான் அண்ணாதுரை. அதே போல இவரும் பாஸ்கெட், இந்த பாஸ்கெட் பால் பிளேயர் எல்லாம் அப்படிதான் இருப்பீங்களா? ஹெச்ஓடி பாஸ்கெட் பால் பிளேயர் தான்.
அதாவது there is some personality characteristics of a basketball player. அது அந்த பிளேயரை வச்சு அந்த பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அப்போ நான் சண்முக சுந்தரம் அந்த அண்ணாதுரையும் பார்ப்பேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு லைஃப்பில் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே அட்டண்டன்ஸ் கொடுக்குறதான்றது, படிக்கிறதான்றது, இன்டர் மார்க் வாங்குறதான்றது பர்ஃபெக்டாக ஓடியாடுவாங்க. அதுபோல் அண்ணாதுரை நம்ம ஃபஸ்ட்டு பேட்சுன்னு நினைக்கிறோம். அவர் அண்ணாதுரை அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இருக்கார், இன்வெஸ்டிகேஷன்ஸ். சபிபுல்லா ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். பெரிய ஆள் இப்போ அப்படியே போய்கினே இருக்கு. அதாவது மாயினே இருக்குல்ல, இந்த ப்ரமோஷன் வந்துனே இருக்கு. அப்போ பார்த்த இன்ஸ்பெக்டர் இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஆகும் தெரியல. அதுபோல் நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்ட் இங்கே இந்த அவர் சார் சொன்னார் நிறைய பேருக்கு நேஷ்னல் பிளேயராக உருவாக்குனாங்க. தட்ஸ் குட். ஏன்னா there is a chance for you to promote. எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ண தான் ஏதோ வந்ததோ வராதுமா தப்பி தவறி பாஸ் பண்ணி விட வேண்டியது தான். பட் ஃபார் யூ இட் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல்ஸ். காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் கிடையாது. பட் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு என்ன குவாலிட்டி தேவை அது மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களால் செய்ய முடியும். ஒய்எம்சியில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது ஒய்எம்சியில் 1982-83 அந்த இன்டர் யூனிவர்சிட்டி இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது. தே வில் நாட் கிவ் பர்மிஷன். அவங்க வந்து தே ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் அண்ட் ப்ரொடியூஸ் எ குட் டீச்சர், டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, அந்த மோட்டோவே அவங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஆக்டிவிட்டிஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, எப்படி இதுதான் அந்த டீச்சர்ஸ் குவாலிட்டி. அதை தான் நாங்கள் செய்தோம். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கூலில் நேஷ்னல் பிளேயராகவோ இன்டர்நேஷ்னல் பிளேயராகவோ நீங்கள் உருவாக்குறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்திலே பார்க்கும்போது இது ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஒரு கெட் டுகெதர் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு செமினார் போல் இருக்குது. இது இட்ஸ் லைக் எ செமினார், இட்ஸ் எ கான்ஃபரன்ஸ், லைக் எ கான்ஃபரன்ஸ். So I wish you all the best, those who are taken part in this occasion. I wish you one and all. Thank you. இது ஒரு அக்கேஷன் அறியத்தக்கதுன்னு சொல்லலாம். இது மாதிரி கூடுறது இந்த அளவுக்கு ஒரு 90% நீங்கள் கூட்டிருக்கணும்ல உள்ள மகிழ்ச்சி தான். குடும்பத்தோடு கூட்டிருக்கின்றது அதோட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படியும் நம்ம ஒவ்வொருத்தரும் கூட போகிறது கிடையாது. இதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்ற நீங்கள்லாம் கூடியிருக்கிறீங்க. இந்த அலுமினி 25 இயர்ஸ். பட் சாரு ஹெச்ஓடியாருக்குள்ள 14 இயர்ஸ் ட்ரை பண்ணார். எப்படி அலுமினி அசோசியேஷன் கூட்டணும் பிஎஸ்ன்னு ட்ரை பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 3 இயர்ஸ் ஹெட்டாக இருக்கும்போது அலுமினி அசோசியேஷன் நடத்தி காட்டிட்டேன். அது ஒரு பெருமை. அதை கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக ஃபாலோ அப் ஒர்க்காக பிரசிடெண்ட்டை பிகேஸாக போட்டு அவர்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்தும் சேங்ஷன் பண்ணியும் லாஸ்ட்டு விட்டுட்டார், கோட்டை விட்டார். லாஸ்ட்டு பிஃபோர் கோட்டை விட்டுட்டார். சுல்தானா நான் நடத்துகிறேன்னாங்க. இந்த வருடம் போன வருடமும் கோட்டை விட்டுட்டாங்க. கண்டிப்பாக நான் தடவை உங்களுக்கு வார்னிங் விட்டுருக்கேன். நீங்கள் நடத்தலைனாக்கா அக்டோபர் கண்டிப்பாக ஒரு அலுமினி அசோசியேஷன் நம்ம யூனிவர்சிட்டியில் மற்றவர் செய்யலைனா கூட மற்றவர் யாராவது எடுத்து செய்யலாம், நான் கண்டிப்பாக எடுத்து நடத்தி காட்டுவேன். போதுங்களா? நீங்கள் அலுமினி அசோசியேஷன் நீங்களும் வந்து கலந்துங்க. ஏன்னா எவ்வளோ இயர் நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கும் போதும் ஒவ்வொரு வருஷமும் அலுமினி அசோசியேஷன் ஃபீஸ் கட்டுறீங்க. அதெல்லாம் யூட்டிலைஸ் ஆகணும். உண்மையில் பார்க்க போனால் நம்ம துறைக்கு வர மணி எல்லாம் வேஸ்ட்டாக தான் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உண்மையில் நீங்கள் இந்த ஸ்டேஜ் இதை காட்டினாவில் ரகுராமன் மற்றவங்களாம் சொல்லும்போது, முத்துசெல்வம் சொல்லும்போது நாங்கள் தான் 5லேருந்து 5 வரைக்கும் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு. அந்த ஒரு இக்கட்டான வகுப்பறையில் அந்த ஹாட் பிளேஸில் நீங்கள் தங்கி படித்தீங்க பாரு, அதுக்கே உங்களை ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சாரு தலைமையில் இருக்கும்போதே ஒரு தடவை மாறிச்சு, ஹியூமனிட்டி பிளாக் மாறிச்சு. மாறினோடனே அப்போ அந்த பிளாக்ல ஒரு வருஷம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஓடுங்கடா நீங்கள் ஸ்டேடியத்துக்கிட்டார் ஒரு விடி பாட்டியல் ஒருத்தர். அப்போ நான் கேட்டேன், என்ன சார் இதெல்லாம் என்னென்னமோ நடக்குது, எல்லாம் ஏசி திருப்பி எங்களுக்கு போய் ஹாட்டாக போகிறீங்க, ஸ்டூடெண்ட் தாங்குவாங்களா? அட்லீஸ்ட் எல்லா ரூமுக்கும் ஏசி பண்ணி கொடுங்களேன். டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் ரூம் எல்லாமே ஏசி தான். சார் இருக்கும்போது ஏசி, நான் வரும்போது எல்லாமே ஏசி ரூம் தான், எல்லா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். என்ன
அந்த நியூ பில்டிங் கட்டும்போது கொஞ்சம் இன்னொரு வயசாசில் பட்நாகரன்றவர் அவர் கஞ்சிதரம் பண்ணிட்டார். இன்னும் அவங்க கூட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன ரூம் கட்டிட்டார். செகண்ட் ஃபேஸில் அகலமாக கட்டிட்டார். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் எனிவே நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யார் இருந்தாலும் நம்ம லவ்வர்ஸ். உண்மையில் நம்ம ஃபார்மர் வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் டரினுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நம்ம ட்ரீம் வேர்ல்ட் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த அளவு ஒரு பூம் ஆகுன்ட்டு. ஒரு தடவை நான் உண்மையில் நான் சொல்கிறேன், நான் வருத்தப்படுறேன். நான் யாரையும் நான் புண்படுத்த விரும்பலை. ஒரு தடவை என்சிடி நடக்கும்பொழுது எனக்கும் கோவிந்தராஜ் சாருக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடக்கும். அவன் என்சிடி கேட்பான், அந்த கிரவுண்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு, ஒரு ப்ரோக்ராம் நடத்த மாட்டேங்க அது நடத்த மாட்டேங்க. நம்ம என்சிடியில் 4-5 வயசு சான்ஸில் ஃபார்மர் வயசு சான்ஸில் கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை கொடுத்தா நாங்கள் டெவலப் பண்ணுவேன், எங்களுக்கு கொடுத்த ஸ்டாஃபை கொடுத்தா டெவலப் பண்ணுவேன். சார் அப்படி கேட்கக்கூடாது, அவங்களை பேசக்கூடாது, ரிஜிஸ்டர்லாம் என்ன ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எனக்கே தெரியும் நான் ஒரு போல்டாக பேசுகிற ஆள்னு மற்ற விதத்தில். ஆனால் அதையும் ஒரு 6 மாதம் என்ன சார் எம்ஜிஆர் சார் வந்து, சக்தி நீ சொன்னது உண்மைதான், நமக்கு வந்து 1.5 lakhs வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதற்கு 2 போஸ்ட் வந்து ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டு. எது சார் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டு? ஸ்டூடெண்ட்டே இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு 2 லெக்சர் போகுது? நம்ம டிபார்ட்மெண்ட் லெக்சர் எதுக்கு போகுது? பட் அதே இந்த டரின் 5 இயர்ஸில் crore கணக்கில் ஷவர். கேன் யூ பிலீவ் இட்? நம்ம லட்சத்துக்கு அடித்தோம், அவர் crore கொட்டினார். அவர் சாப்பிட்றாரு, அப்பாற்பட்ட விவகாரம். நமக்கு பெனிஃபிட் அடைஞ்சா ராஜீவ்காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு வழி எனக்கு சொன்னார். முதல்ல வந்து யாருமே அவர் டெரரிஸ்ட் மாதிரி தான், அவர் சொல்கிறதா டிக்டேட்டர்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க. முதல்ல நம்ம பசங்களெல்லாம் பேசும்போது பிகேஎஸ் என்கிட்ட சார்ஜ் கொடுத்த பிறகு நான் போன பிறகு ஜூலையில் இழிவாக பேசினார். உங்கள் பசங்கள்லாம் ட்ரங்கனியா, ரோக்கியா, ரவுடிஸியா, தட் ஐ குட் நாட் இன்க்ரீஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி, அப்படி இப்படின்னு அடித்தார் ஒரு அடி. பிபியோட வந்து இதுக்கு கம்யூனிட்டி காலேஜ் கொண்டு போட்டார். அடுத்து முடிஞ்ச உடனே அடுத்த 6 months நம்ம பாய்ஸ் எல்லாம் குட் பாய்ஸ், தே ஆர் ரெகுலர், ஸ்டில் தே ஆர் மெயின்டைன். எப்படின்னா அவங்ககிட்ட பொறுப்பு கொண்டு கொடுத்துட்டேன். இது மாதிரி நம்ம சுச்சுவேஷனில் போட்டிருக்காங்க. நாமெல்லாம் நம்ம அடித்தானா அடி வாங்கிட்டு வாயா, அப்புறம் திருப்பி நாம் அடிப்போம். ஆனால் 2 வருஷம் அடிச்சுன்னு தான் இருக்கான். சார் இருக்கும் போது அடித்தாப்போ ஒரு 4-5 பசங்களை வந்து ஃபைன் பண்ணி 5,000 6,000 விட்டாங்க. என் பேரில் 2 தகராறு நடந்தது தான். அவனுக்கு ஃபைன் 100 ரூபா தான், ஆனால் டிசி எதுவும் வைக்கல. ஆக்சுவலாக அது ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் நீங்களே கேவலமாக இருக்கும். ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், இவனை ரன்னிங் போகக்குள்ள ஒரு ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அவன் தண்ணி போட்டு வந்து ட்ராக்ல யூரின் அடிக்கிறான். எப்படிடா நீ யூரின் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா கேட்கல, அவங்கள வாக்குவாதம் இருந்தது. இவன் பேட் வேர்ட்ஸ் விட்டுறான், அடித்தான், மூஞ்சி கீழ்ந்தது, இங்கெல்லாம் ஒரு பிச்சு போயிடுது. ரிஜிஸ்ட்ரார் ஃபோன் பண்ணி உடனே சஸ்பெண்ட் பண்ண அந்த பசங்களை சஸ்பெண்ட் பண்ணுறார். எப்படி நம்ம சுச்சுவேஷன் வந்த உடனே அவர் அந்த சமயத்தில் அவர் ஆசிலேட்டர் மீட்டிங் வைக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும்போது நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் கிரவுண்டை தொட்டு தான் கும்பிட்டு ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ராக்கில் இறங்கினா நீ அதில் எப்படிடா ஒன்று கிடைக்கலாம், அது திறந்து பண்ணிய, அப்போ அவன் அடித்தது தப்பு கிடையாது தானே அப்படின்னு. இல்லை அப்படின்னு. சரி, நான் உங்கள் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டை உள்ளே வந்து கிளாஸில் எங்கள் பையன் யூரின் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இதுதான் இந்த மேன் பிரச்சனை. இல்லை டீன்ஸ் கீன்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸ் ஆனோன்னாங்க, ஒரு மன்னிச்சு விட்டாங்க. அது மாதிரி வேறு மாதிரி ஜோடிச்சு போய்ட்டு ஏன்னா டிஃபெண்டட் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் சொன்னேன், நம்ம வந்து தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறோம். அதேமாரி என்சிடி சார் சொன்னார், நான் வந்து எனக்கு பெருமையாக சொல்லலை, சார் ட்ரை பண்ணாங்க. என் காலத்தில் வந்து என்னமோ காக்கா உட்கார பணமழை வந்த கதையாக விழுந்து போச்சு. ஃபஸ்ட் டைம் அவர் யூனிவர்சிட்டிக்கு என்சிடி வாங்கியாச்சு. அது ஃபாலோ த்ரூ ஒர்க் இவங்க சுல்தானா செய்யிட்டு இருக்காங்க. என்சிடி நமக்கு மஸ்ட் இல்லையா? நம்ம டிகிரி வாங்கினா மஸ்ட். ஆனால் உங்களை 3 years பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் நிறைய பிடிஆர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது இந்தியாவில் உலகத்தில் எங்கே நடந்திருக்கா நினச்சி பாருங்க. ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு பிடிஆர் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ப்ரொவிஷன் இருக்கா? இருக்கு, நவோதயாவில் இருக்கா? அப்போ ஏழு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அதுக்கு இப்பயும் கிடையாது. அப்போ வந்து இந்த சௌகான்றவர் ஒரு பிபி, அவருக்கு எனக்கு இங்கே யூனிவர்சிட்டி சார்ந்த வந்து எனக்கு அவருக்கு தகராறு நடக்காங்க அடிக்கடி. கான்ட்ரவர்ஷியல் திங் ஒரு போஸ்ட் போட்டோன்னா அதில் வந்து டிசேபிள் வரும், ஹேண்டிகேப்டு இருக்கும். நான் கேள்வி கேட்பேன், அவருக்குள்ள தகராறு வரும். அது மூலம் ஒரு பாஸ்கரன் வாலிபால் கோச் அப்பான்னு ஆனது. அவர் இங்கே யூனிவர்சிட்டி வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணார், வேறு மாதிரி வந்து நான் என்கிட்ட பெருமையாக சொன்னார், பிஎஸ்ஐ இன்க்ளூடட் இன் தட் கெசட்
டு செலக்டட் பிஇடி பிகாஸ் யூ ப்ரொடியூஸ்னர். நாங்களாம் கிரிட்டிசிசம் பண்ணலை, வழி விட்டுட்டோம் எப்படியா வரட்டுன்ட்டு. அந்த வழியில் நம்ம 2-3 பேஜஸ் வந்தாங்க, நல்லா பெனிஃபிட் அடைஞ்சாங்க. அந்த இதில் ஒரு பெருமை தான். என்ன ஒரு வருத்தம், நம்ம பிஎஸ்சி மாணவர்கள்லாம் வந்துட்டு சார் சம்மர் எம்பியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் இங்கே, இல்லை சீக்வன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க லெட்டர் கொடுத்தாங்க. அவங்க ஃபாலோ த்ரூ பண்ணல, எனக்கு பிஸியாக போச்சு. பட் ஆனால் வந்து சென்ட்ரலில் மேலே வந்து ஆதிக்கம் அதிகமாக போயிடுச்சு, என்சிடி ஆதிக்கம். நான் இன்றைக்கி பார்த்தேன்னாக்கா பிபிஎட் வந்து 2 years, எம்பிஎடுக்கும் பல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்திருக்கு. யூ ஆர் த லக்கி பர்சன்ஸ். முடிச்சிடுறோம்மா சீக்கிரம். லக்கி பர்சன் யூ அச்சீவ் தட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த செட்டில் சூப்பராக நல்லாவே இருந்தது, அருமையாக வந்து ஒப்ளேஜ் பங்க்சுவாலிட்டி. அந்த டைமில் நாங்கள் கீப்பப் பண்ண, நாங்கள் 5 பேர் 6 பேர் இருந்தாலும் சரி தான், இன் டைமு கிளாஸுக்கு வருவோம். ப்ராப்பராக மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் சூப்பராக நடந்தது. உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை ரிக்வஸ்டாக சொல்கிறேன்னாக்கா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கும் சரி தான், உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் ஒரு லைனே மாறினேன். ஃபஸ்ட்டு என்னை வந்து யோகாவே இல்லைன்ற மாதிரி போச்சு ஜாயின் பண்ணும்போது. அப்புறம் நான் இக்யூப் பண்ணி இப்போ யோகா எக்ஸ்போர்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கடல். இன் ஃபியூச்சர் எனக்கு அது கை கொடுக்கும். அதுவே ட்ரைனிங் எனக்கு கை கொடுக்கும். அதுமாரி உங்களுக்கு ஏதாவது ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு கை கொடுக்கத்த பாருங்கள். அடுத்து உங்கள் பிள்ளைகளை வந்து நல்வழிக்கு கொண்டு வரது எப்படின்னா, வித் டிசிப்ளின் வித் ப்ரொஃபஷனல் வைஸ். இப்போ எக்ஸாம்பிள்னா பாக்கியலட்சுமி எனக்கு வந்து ஸ்கூலில் இருந்த ஸ்டூடெண்ட். ஐ மேட் தட். பிஇடியாக இருக்கும்போது நான் தான் அவளை மேட் பண்ணேன் நான். பட் ஐ ஹாப்பி தட் அவள் சொல்ல வந்து என் டாக்டர் சார் 492 500க்கு எஸ்எஸ்எல்சி ஃபைனட்டுக்கு பிக் அப்பலஸ்டர்ஸ் 492 அப்போ வாங்கியிருக்கா. ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபிசிலியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ். அது மட்டும் இல்லை, டேபிள் டென்னிஸில் ஜூனியர் டேபிள் டென்னிஸ் தானே, ஷட்டில் சாரி பேட்மிண்டனில் ஜூனியர் கோல்டு மெடலில் வின்னர் சில்வர். எஸ், வெரி குட், தட் கேர்ள். என்னால் முடியல, என் பசங்களை ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்து பார முடியல. என் பையனை பார்த்தா எவ்வளோ ஹைட் இருக்குது சொல்லுங்கள். இங்கே வந்தானா ஹீ இஸ் த டாலஸ்ட் பர்சன், 6.2 6.3. பட் ஐ கிவ் ப்ரொவிஷன் எவ்ரி திங், டென்னிஸ் பேட்டா கிரிக்கெட்டா எல்லாமே. ஆனால் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்தது கூட ஓனாக வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் இருக்கும். கிரிக்கெட்னா ஹெல்மெட்லேருந்து எல்லாம் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த லைன் வேணா பண்ணால் அவன் மெடிக்கல் லைனில் போயிட்டான். மெடிக்கல் லைனில் போயிட்டு எங்களை நம்மளை வந்து தரக்குறையாக பேசுவான். நீ பந்து பொறிக்க போகிறதா லெக்சராக இருந்தா நீட்டா ரெண்டுவான். நீ பந்து பொறிக்க போகிறதா பந்து பொறிக்க போகிறதா நீ மேலே வந்திருக்கேன்னு. அதெல்லாம் விடுங்க. நம்ம ப்ரொஃபஷனல், நம்ம குழந்தைகள் முக்கியம். அதனால் நம்ம குழந்தைகளை மேலே கொண்டு வர்றதுக்கு பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பி டுடே உங்களை பார்த்து பேசுறதில்ல. அதேமாதிரி ப்ரொஃபஸர் கோவிந்தராஜ் சாரை பார்த்ததுக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கேப்புக்கு பிறகு தான், மேரேஜுக்கு பிறகு தான் பார்த்துருக்கேன் நான். இப்போ அதில் ஒன்ஸ் அகெயின் ஆனந்த கண்ணீர் மலை உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். உங்கள் பேட்ச் அதுக்கு முன்னாடி தான் நான் எம்ஃபிஎல்ல சேர்ந்தேன். நான் உங்களுக்கு சீனியர் தான். நான் சாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நானும் உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு முதல்ல இங்கே மேலே இருக்கிறவங்க எனக்கும் அவங்களாம் குரு தான். அவங்களுக்கு தான் என்னுடைய பணிவான வணக்கம் சொல்கிறேன். எப்படி 25 வருஷம் காலம் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் இருக்கிற காலமும் நல்லா ஓடி போகணும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். நீங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நானும் ஸ்டூடெண்ட்டு தான். நீங்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாப் நிற்கும்போது நான் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நிறுத்திப்பேன், நீங்கள் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி நின்றுருப்பீங்க. அதெல்லாம் மறக்க முடியாத செய்திகள் தான். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு முத்து சிவா இவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க சார் வரணுன்னு. இன்றைக்கி சனிக்கிழமை எனக்கு முக்கியமான வேலைக்கு வர முடியாது, சாரின்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த முத்து சிவா மட்டும் மறக்கவே முடியாது. எல்லா மாடலும் மறக்க முடியாது. எல்லாருமே ரொம்ப நல்ல மாடல்னு சொல்ல எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டும் மறக்க முடியாது, நல்லவங்க தான். அப்புறம் வந்து சரி 70% தேர்த்திக்கிட்டேன். சரி முத்து நான் கட்டாயம் 70% வந்துடுறேன்,
அப்படின்னு சொன்னேன். 30% வர முடியாதுன்னு உறுதியாக இருந்தேன். நேற்று சண்முக சுந்தரம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சார் நீங்களாம் வரணும் சார் சொன்ன பிறகு 100% முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லா பேரும் தூக்கி போட்டு இங்கே வந்துடலான்னு வந்துட்டேன். பெருசாக வந்து எங்களை பற்றி எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருப்பீங்க எப்படி ஃபேமிலிக்குன்னு. ஆனால் உங்களை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் நல்லா பொசிஷனில் இருக்கீங்க. பொசிஷனில் மட்டும் இருந்தால் போது, அது கூட ஹாப்பினஸ் இருக்கணும். அதுவும் முகத்தில் நிறையாவே தெரியுது. பிள்ளைங்களும் சந்தோஷமாக நல்லா படிக்க வச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் உங்களை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பணிவுடன் இந்த அழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள். மதிப்புக்குரிய பேராசிரியர், எனது வழிகாட்டி டாக்டர் கோவிந்தராஜ் சார் அவர்களே, பேராசிரியர் டாக்டர் பி.கே. சுப்பிரமணியம், டாக்டர் சத்யஞானவேல் சார், நண்பர் புலிக் டாக்டர் சந்திரசேகரன் சார், மோகன் மற்றும் சில்வர் ஜூபிலி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பேட்ச் மெம்பர், அவங்களுடைய குடும்பங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 வருடம் கழித்து இன்றைக்கு உங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே 25 வருடமாக பல நல்லது, கெட்டது, மகிழ்ச்சி, சோர்வு எல்லாமே இருந்தாலும் இந்த தினத்திலே நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா நாங்களும் படிச்சுட்டு காலேஜில் வந்ததுனால இந்த ஒரு நாட்களில் மறக்க முடியாத நாட்கள் அப்படி தான் சொல்லணும். 25 வருடம் கழித்தும் நீங்கள் இங்கே இந்த கூடி உங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்கின்றீர்கள் என்றால் முக்கியமான காரணம் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே உள்ள ஒரு பரிமாறிக்கொண்ட அன்பு, நட்பு தான். அந்த நட்பு, அன்பு தான் இன்றைக்கி இந்த 25 வருடம் கழித்து இன்றைக்கு உங்களை சேர்த்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். இந்த தருணத்திலே நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பல்கலைக்கழகம் இன்று மிகவும் வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய நிலைமையில் இருக்கின்றது. அந்த வளர்ச்சியிலே நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைங்கள். உங்கள் நட்பு, அன்பு தொடர வேண்டும். அது உங்களுடைய குடும்பத்திற்கும், மனைவி, மக்கள், குழந்தைகளுக்கும் செலுத்தி அன்புடன் வாழ வேண்டும் என்ற இந்த தருணத்திலே வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் கவனிங்க. அதாவது கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருந்தேன் நான் பேசணும்னு சொல்லிட்டு. அதில் சண்முகம் மொத்தமாக பேசிட்டு போயிட்டாப்புல. இனிமேல் பேசுனாக்கா போர் அடிக்கும், 2வது தடவை பேசினா போர் அடிக்கும். அப்புறம் கொஞ்சம் சில விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தா அப்புறம் சார் கொஞ்சம் சில பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதான் 25 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு வாய்ப்பாக கூட வச்சுக்கலாம். இந்த வர மச்சான், அதாவது 25 வருஷம் முன்னாடி படிக்கும்போது எனக்கும் கோவிந்தராஜ் சாருக்கும் ஒரு சில மனக்கசப்புகள். அது நான் முழுசாக காலத்தின் கோலம்னு சொல்லலாம். அது இப்போ இது இந்த கெட்டுகதர் ஒரு பாலமாக இருக்கட்டும். அதை எல்லாத்தையும் சொல்லி நான் விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு இது தயவுசெய்து கூட வந்துக்கிற அவங்களுடைய கப்புள்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருக்காங்களே, ஜாலியாக இதை மன விட்டு பேசுகிற இடம். யாரையும் பிடிச்சி கில்லாதீங்க, சிரிக்காய் கில்லாதீங்க, முறைக்காதீங்க. அப்படி செஞ்சுன்னா மேடை வேறு மாதிரி மாடாது. அப்புறம் அதை வீட்டில் பார்த்துங்க. இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டினாக்கா மனசு விட்டு வந்தது அதுக்காக தான் வராது. இன்னொரு விஷயம், இந்த நினைவு பரிசை யார் கையில் கொடுக்க வைக்கலாம் நமக்கு அப்படி யோசிச்சோம். அதாவது முதலமைச்சரை கூப்பிடுறதா, அமைச்சரை கூப்பிடுறதா, அதெல்லாம் சரி வராது. இல்லை நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸை கொடுக்கலாமா? சரி, ஒரு புதுசாக
நம்மளோட 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படித்தோம். நம்மளுடைய அட்டகாசங்களை நம்ம பண்ண கலாட்டாவை இங்கே வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தினா கூட நம்மளுடைய வார்த்தையை சொல்லி நம்மளுடைய வார்த்தை கட்டுப்பட்டு வந்த நம்மளுடைய ஒய்ஃபோ இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஏன் அவங்க கையால் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்மளுடைய இதை ஏற்றுங்க வந்தவங்க ஏன் அவங்க கையால் நம்ம வாங்கக்கூடாது அந்த மொமெண்ட்டை அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்புறம் அப்படியே லைட்டாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கு சரி நம்ம கொடுக்குறோமே நம்ம அப்புறம் பின்னால் பேசுவாங்க, நான் எங்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்கினீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கினீங்கன்றது அது வேற, அது அது வேற, அது வீட்டு உள்ளது. அதனால நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, உறவினர்கள் மற்றும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பணத்துக்காக நம்ம ஓடுறது, வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டே இருக்கிறது, பணம் அது ஒரு பக்கம், பசங்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை புத்தகத்தை ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை திருப்பினே வரும். இன்னைக்கு அப்படியே அந்த திருப்புற பக்கத்தை புரட்டின பக்கத்தை அப்படியே நிறுத்திட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி புரட்டப்பட்ட பக்கங்களை மீண்டும் புரட்டி அதில் பிடித்த பக்கத்தை இங்கே வந்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கணும். அது நான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றேன். நான் அது ஆக்சுவலாக நான் ஆர்டராக எழுதி வச்சுருந்தேன், அது ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய பேர் கொஞ்சம் வரல. அதனால் நான் ஃபஸ்ட்டு வாங்க, மேடைக்கு வாங்க, செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க, உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இன்ட்ரூஸ் பண்ணிங்க, பசங்க இன்ட்ரூஸ் பண்ணிங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இன்ட்ரூஸ் பண்ணிங்க. இது ஆக்சுவலாக ஏன்னா ஒரு 36 பேர் சுற்றி வர முடியாது. என் ஒய்ஃப் பேர் போனா சொல்லிட்டேன், என் பேர் ஒய்ஃப் போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வர முடியாது. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் பண்ணுமே எல்லாருமே தெரிஞ்சிடாது. அப்புறம் நான் கூப்பிட்றேன், நான் வந்து அந்த மொமெண்டம் வந்து நம்மளாக இருந்தாக்கா மனைவி கையிலேருந்து வாங்கிக்குவோம், அவங்கள இருந்தாக்கா அவங்க ஹஸ்பண்ட் கையிலேருந்து வாங்கிட்டோம், பசங்களையும் மேலே ஸ்டேஜ் கட்டுவாங்க. வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது மனதில் பட்ட ஏதாவது சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஒரு வார்த்தைங்க நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணி முடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி டாக்டரேட், இவர் தான் நம்மளுடைய PhD முடிச்ச ஒரு ஒரே ஆள் ஆசாமி. பாண்டிச்சேரியில் ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர், நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சச்சின் டெண்டுல்கர் அடி 4 பக்கமாக அடித்து விளாசுவார். அப்புறம் வந்துட வேண்டியது தான், பேரெல்லாம் சொல்ல முடியாது, வந்துட வேண்டியது தான். நம்ம பேனர் வச்சுக்கிறது, நம்மளுடைய எல்லாருடைய ஃபோட்டோஸ் அதில் இருக்கும், நம்ம பயன்படுத்தப்பட்ட அந்த இடங்கள் இருக்கும், நமக்கு எல்லாமே பார்க்கும்போது பழைய நினைவுகள் வரும். இது உங்களுடைய கணவர்கிட்ட கொடுங்க, இதை நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுங்க. என் பேர் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுலாம் தெரியும், என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபோ இல்லை கணவருக்கு தெரியாது. என்னுடைய பேர் சிவகுமார், என்னுடைய ஒய்ஃப் பேர் சிவசாந்தி. இப்போ நான் தற்சமயம் வந்து லெக்சரர் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் டைரக்டர் சொல்லுவாங்க, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன். என் ஒய்ஃப் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். வந்து இவங்க அரசு மேல்நிலைப்பள்ளி கரிக்குலம் ஒர்க் பண்ணுறாங்க. பயப்படாமல் பேசுகிறேன், பயப்படாமல் பேசுகிறேன். அப்புறம் எனக்கு வந்து நான் 96 வந்து 1 இயர் வந்து ஊட்டியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிது, இங்கே வந்துட்டேன். 98 மேரேஜ் நடந்தது. எனக்கு வந்து 97 மேரேஜ் நடந்தது. இல்லை என் பொண்ணு ஞாபகம் வந்து எனக்கு இப்போ வருது, அதனால தான் அந்த ஞாபகம் வந்து. என் பொண்ணு வந்து 98 பிறந்தா, இப்போது 12th படிக்கிறாங்க. இன்னைக்கு வெக்கேஷன், அவங்களுக்கு லீவு கிடையாது. அதனால் என் பையன் பேர் ஹரிஹரன், இவர் 7th படிக்கிறார், பெட்டிட் செமினரில் படிக்கிறார். இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஃபார் எவ்ரி மேன் பிஹைண்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் உமன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து 3 உமன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மை மதர், எங்கள் அம்மா வந்து பயங்கரமான எனக்கு சப்போர்ட்டு. ஆனால் 2010 வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி சைட் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட். என்னோட முன்னேற்றத்துக்கு நிறைய வந்து இப்போ நான் பிஹெச்டி வந்து நிறைய சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கவே முடியாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எம்பில் முடித்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பிஹெச்டி முடித்தேன். அதோடைய எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து அவ்வளோ பேக்கப் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க படிக்கிற விஷயத்துக்கு. அதுக்கு நன்றி சொல்கிறேன். மூன்றாவது வந்து இந்த பிஹெச்டி படிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டில் அப்ளிகேஷன் போட சொன்னது என்னோட கைடு டாக்டர் சுல்தான். அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அது படிப்பில் சக்ஸஸ் பண்ணது என்னுடைய கைடு டாக்டர் சுல்தானா. இந்த 3 பேரும் தான் என்னுடைய சக்ஸஸுக்கு அந்த பிகைண்ட் உமன் சொன்னல பிகைண்ட் 3 உமன் அவங்க தான். அவங்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் அவர் சொன்னார் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் அவர் தானே. இப்போ என் பொண்ணு 12th, அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். போயிட்டே இருக்காரு. இந்த வருஷம் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டலாம். 1 வீக்கா நான் அவர் எப்போ வராது என்ன பண்ணுறாரு நான் பார்க்கவே இல்லை. அதனால இந்த இது என் பொண்ணு 12th சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க உங்களுக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன். என் பையன் 7th. ஹலோ வணக்கம், என் பெயர் எஸ் அனிகரன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நெக்ஸ்ட் அதாவது முக்கியமான நபர் இவர். அதாவது இந்த எப்படி இந்த வாழைப்பழம் கவுண்டமணி செந்தில் கதை மாதிரி நம்ம காலேஜில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த பழத்தால் அந்த கலை நிகழ்ச்சியே கலைஞ்சு போச்சு. அது 2 பேர், அந்த 2 பேரில் போய் 2 பேரும் பழகிருப்பாங்க யார் நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு. அது இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், கரெக்டாக வந்துடுவார் அவர். காலேஜில் படிக்கும்பொழுது அரசியல் களம் கண்டவர். ராஜேந்திரன் வாங்க, இவ்வளவு விளக்கமா சொல்லிட்ட பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனியவை 25 இன்பக் கடலில் சங்கமிக்க வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பேராசிரியர் பெருந்தகைகளே, உங்களுக்கு என்னுடைய தலையான வணக்கம். 25 ஆண்டுகள், எத்தனை மாயாஜால மாற்றங்கள், வாழ்க்கையிலே எத்தனையோ ஏற்றங்கள். அதுதான் வருது. புதுவை பல்கலைக்கழகம் நாம் வளர்ந்த ஆலமரம், உடற்கல்வித்துறை நம்மை வளர்த்த பொற்றாமரை குளம், முந்திரி காடுகளிலே அப்போது முகாமிடுவோம், ஈச்சம்பழங்களில் இனிமையாய் சுவைப்போம், அந்த நாட்கள் வருவோம். எப்படி எழுதுங்க. எத்தனையோ விஷயங்களை அசை போடும் இந்த நிகழ்வு பொன்விழாவில் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். 25 ஆண்டுகள் ஒரு நொடிப்பிழலாய் கடந்து விட்டது. ஒரு நொடியை தான் தெரிகிறது. எத்தனையோ விஷயங்களை பேச வேண்டும் என்று வந்தேன். ஒரு நிறைய குறும்புகள் அப்போது நம்ம செய்வோம். அதில் ஒரு நிகழ்வு, அதை மட்டும் இங்கே சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் அந்த கிரவுண்டில் 5 ரவுண்டு ஓடுவோம், சார் எல்லாம் இருப்பாங்க. அப்போ நான் வெங்கிட்டு, ஜஸ்டின்னு, ராஜன் ஒரு 2 ரவுண்டு ஓடுவோம். 2 ரவுண்டு ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பையெல்லாம் ஒரு ஈச்சம் 10 கீழே வச்சுருவோம். 4:30 மணிக்கு ஒரு ட்ரிப் பஸ் இருக்கும். 5:30 மணிக்கு ஒரு ட்ரிப் வரும். அந்த 4:30 எப்படியா போயிடணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ செய்வோம் அந்த வேலையை. அட்டன்ஸ் கொடுப்போம். ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடுவோம். ஒரு ரவுண்டில் ஒருத்தவங்க ஆகும், 2 ரவுண்டு எல்லாம் அங்கே வந்துடுவோம். ஏற்கனவே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து அந்த 3 பஸ் வரும். அப்போ லாஸ்பேட்டை பஸ் ஒன்று, அஜிதா தேட்டர், டவுனுக்கு வருதுன்னு. அது போல் ஒரு நாள் வந்துருக்குறோம். நின்று எல்லாம் நின்றுடும். பிகே சார் தான் அட்டன்ஸ் எடுக்கிறாரு. பஸ் வர சத்தம் கேட்க முன்னாடி பார்த்தா அஸ்வின் சார் நடந்து வர பஸ் அட்மிஷன் போகிறதுக்கு வந்துருக்கோம் சார். அதை உடனே எல்லாரும் சொன்னா
ஜஸ்டின் பிகே சார் வர குதிங்கன்னா ஒரு ஓடம் மாதிரி இருக்கும் பாலம், அந்த பாலத்துக்கு கீழே குதிச்சு இது வழியாக அப்படியே முட்டி போட்டுன்னா பாலத்தை கடந்து அந்த ரோட்டு முன்னில் வந்துட்டேன். அவர் முதல் பஸ்ஸில் போயிடுவார், அடுத்த பஸ்ஸில் நம்ம போகலாம். நாங்கள் அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்தில் அப்படியே உட்காந்துனே இருக்கிறோம். முதல் பஸ்ஸு கிராஸ் பண்ணி போயிடுது, அந்த பஸ்ஸு போயிடுத்து போகலாம். ஜஸ்டின் தான் முதல் வெளியே வரான். அந்த பாலத்துக்கு வந்து சார் வாங்க அவன் சரி சாருக்கு எத்தனை பேர் குதிச்சான்னு தெரியாது, 2 பேர் தான் இருக்குன்னு சார் உள்ள ஒரு 4 பேர். மறக்க முடியாத நிகழ்வு. இதை போல எத்தனையோ சொல்லுவேன். அதை போல அப்பெல்லாம் வந்து கேமரான்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். முச்சில் ஒரு கேமரா வந்துட்டு ஓட அங்கே இருக்கும், அது ரொம்ப உள்ளனா போவோம். அங்கே போய் விதவிதமாக ஸ்டில்லாம் பிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஈவினிங் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டோம். ஜஸ்டின் எடுத்து நைஸாக திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுட்டான் போல. அப்புறம் அந்த 65 ஃபிலிம் போட்டு எடுக்கிற கேமரா எடுத்துட்டு ஒரு 2 ஃபிலிம் தான் இருக்கும். சாயந்தரம் ஆக்டிவிட்டிஸ் முடியாது, என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டின் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோம். அங்கே கழுவுறது ராஜேஸ்வரி கலர் போய் பார்த்தா ஜஸ்டின் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு. இதை போல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அது திரும்ப வரணும். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு விழாவில் நம்ம வந்து இதை தொடரணும் அப்படின்னு ஆனந்த வேண்டிக்கிட்டு விடைபெறுவேன். நன்றி. காலேஜில் வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு ஜனரலாக பேசுவாங்க புது வசந்தம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் படிப்பாங்க, ஒன்றா தான் காலேஜுக்கு வருவாங்க, சாப்பிட்றது கூட ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. அதில் முதல்ல வந்து நான் கந்தனை கூப்பிட்றேன். Welcome to the Physical Education Honorable Govindaraj Savaru, Satyanarayana Savaru and PK Sayya. Vanakkam for all sports in charges and sports counselor. Physical education students எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த காம்படிஷனுக்கு இந்த இதுக்கு கூட்டத்துக்கு ரகுராம் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு செட்டிலே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நான் வந்து காலேஜ் விட்டு வெளியே வரதுக்குள்ளே நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு என் பழக்க வழக்கம்லாம் ஸ்கூலில் வீடு அதோட. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பிடெக் முடிச்சிட்டாங்க, ஒருத்தங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட். அதே குரூப்பு தான். குரூப்னாங்க நாங்கள் இதுக்காக சொல்லுவாங்க, சும்மா ஜென்ரலாக அந்த டைமு. அதில் உயர்ந்த மனிதன் PA சிவகுமார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். என் பேர் PA சிவகுமார். தற்சமயம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறேன். கடந்து வந்த பாதைகள் 25 ஆண்டுகள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 25 ஆண்டுகளில் எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமான நினைவு என்னவென்றால், இந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிட்ட இந்த ஆசிரியர் தெய்வங்கள் தான். என்னை பெற்றெடுத்தவர் தாய் தந்தை என்றாலும் என்னை இத்தனை அளவிற்கு மேலே நின்று பார்ப்பதற்கு அடித்தளம் வகுத்திட்ட கடவுள் யார் என்றால் இந்த தெய்வங்கள் அனைவரும் தான். அவர்களை மனதார இத்தருணத்தில் இந்த தரம் கூப்பி ஆசை பெற்றிருப்பதில் என் குடும்பம் அனைத்தும் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நல்ல அருமையான பள்ளியில் சென்னையில் ஒர்க் பண்ணேன். அரசாங்க வேலை கிடச்சிது. மேலும் ஒரு நல்ல சிறப்பு இந்த ஆசிரியருடைய அறிவுரையில் பேர் கிடைச்சது என்னவென்றால் 2006 RDC டெல்லி RDC ரிவ்யூ பெரட் கேம்பில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் 3 ஸ்டேட்டுக்கு லீடராக பார்ட்டிசிபேட் பண்ணி பெஸ்ட் ஆஃபீஸர் அவார்டு வாங்கினேன். எதற்காக சொல்கிறேன்னா, இத்துணை அளவிற்கு என்னை ஆசீர்வதித்த இந்த ஆசிரியர் உள்ளங்களை இத்தருணத்தில் நான் சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்கு தான். மற்றும் எனக்கு அருமையான மனைவி
அவர் பெயர் பச்சையம்மாள். 2 குழந்தைகள். பெரியவன் ஜேஷு கார்த்திக். அங்கே நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் பேசி கேட்காது, நீங்கள் பேசுகிறது தான் கேட்கும். ஹர்ஷினிகா. ஆமாம், அந்த மைக்கு நாளில் இருக்கு. மேலும் இந்த சந்தோஷத்தை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மனைவிட்டு கொடுக்குறேங்க. குட் மார்னிங் டு ஆல். இந்த இனியவை 40, இனியவை 25, இனியவை 50 கொண்டாட வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர் ரொம்ப சீரியஸ் டைப்பு, நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்காத டைப்பு. அதனால எப்பவுமே உங்களை இப்படிதான். ஆமாம் ஆமாம், எங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சவர் வந்து விநாயகமூர்த்தி தான். என்ன பர்சனலாக அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்கே ஃபேமிலியோடு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் 50வது வருடத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமாம், நானும் விநாயகமூர்த்தியும் ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்களோ அதே இப்போ அவர் அதே ஸ்கூலில் தான் இருக்காரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூலில் இருக்கும்போது இன்னமும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்புறம் நான் ரகு வந்து சொல்லணும். ரகு வந்து நாங்கள் படிக்கும்போது அவர் எங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரியாது, பட் படிக்கும்போது நான் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து பிபிஏனா எம்பிஎஸ், அவர் அங்கே எம்பிஎஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போலேருந்து அவரையும் தெரியும், அவங்க மிஸ்ஸஸ் நல்லா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பிஇடிஸ் இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கெட்டுவதற்கு ஏற்பாடு பண்ண ஆர்கனைசிங் கமிட்டியை நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த தருணத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னுடைய ஃபேமிலியை சார்ந்தவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இன்னைக்கு இப்படி உங்கள் முன்னாடி ப்ரௌடாக நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். நம்மளை வந்து நல்லா மோல் பண்ணி வெளியே அனுப்புறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நல்ல டீச்சர்ஸ்னு எல்லாருக்கிட்டையும் பேர் எடுக்கிறோம். நாங்கள் பேர் எடுக்கிறது இல்லாமல் எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லபடியாக நாங்கள் உருவாக்கி வெளியே அனுப்புகிறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு எங்களுடைய லெக்சரர்ஸ் கிட்ட இருந்து மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைச்சிது. அதே மாதிரி அந்த பணிவாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம எவ்வளோ உயர போனாலும் நம்ம டீச்சர்ஸை வந்து என்றைக்கும் நம்ம மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு அந்த பண்புகளை நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைகிட்டையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் இவன் வந்து என்னுடைய பொண்ணு டில்லிஸ்வரி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பையன் தமிழ்மாறன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாரும் உங்கள் எல்லாருடைய அதனால நல்லபடியாக இருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களை மறுபடியும் திரும்பி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் சிவகுமார் சாரோட மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி 50th anniversary மறுபடியும் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸோட பிள்ளைங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோட வந்து உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நம்மளுடைய காலேஜில் வந்து அதாவது இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், தமிழ் ஒரு லாங்குவேஜ். ஆனால் ஃபிசிக்கல் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இன்னொரு லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அது ஃபாதர் ஆஃப் தி லாங்குவேஜ் யாருன்னு சொன்னால் அவர் தான், நான் புக்கு போகிறது தான். ரொம்ப எல்லாரையும் சிரிக்க வைத்தவன், இன்றைக்கு சிந்திக்க வைத்தவன். ரமணி. ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள பற்றி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த அற்புதமான ஒரு தினம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணங்கள் இருக்கும். இந்த காரண காரியங்கள் எல்லாமே வந்து விஷயங்கள் வந்து நடைபெறல. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு ஒரு சூத்திரதாரியாக விளங்கியவர்கள், அவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் வந்து ஒரு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே வந்து ஒன்று கூட்டி, இந்த தினத்தில் ஒன்று கூட்டி நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்த குழுக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முதல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம படித்தோம், 12th வரைக்கும் படித்தோம். 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் கூட இந்த ஃபீல்டு வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சூத்திரதாரி இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு அவங்களுடைய கைடன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே நிச்சயமாக வந்திருப்போம். அந்த வகையில்
நம்மளை எல்லாரையும் வந்து இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நீங்கள் போகணும், இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த ஃபீல்டுக்கு தள்ளின இந்த துறைக்கு நம்மளை வந்து போகிறதுக்கு படிக்கிறதுக்காக நம்மளை இந்த துறையை தேர்ந்தெடுத்த எடுக்க சொன்னவர்களை இந்த தினத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து படித்தவங்க எல்லாமே ஒரு விதத்தில் எல்லாமே வெல் செட்டில், எவ்ரிபடி இஸ் வெல் செட்டில் இன் தியர் லைஃப். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நம்மளுடைய வாத்தியார்கள் நம்மளை வந்து நல்ல முறையில் நம்மளை வந்து இந்த படிப்பனைகள் செய்வித்து நல்ல முறையாக நம்மளை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய துணைவியார்கள். அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை துறை வந்து நிச்சயமாக அவங்களுடைய உதவிகள் இல்லைன்னு சொன்னால், அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னால் நம்மளால கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதனால அந்த வகையில் அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் நேற்று, இன்று, நாளை நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் இந்த தருணத்தில் நல்லபடியாக சிந்தனை செஞ்சு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்கான ஒரு அவருடைய ஆசையும் ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மகன் ராஜகோபால் பேசுவாங்க. என் பேர் ராஜகோபால். நான் அமலோகம் ஸ்கூலில் 10th முடிச்சிருக்கேன். 10th 483 மார்க் எடுத்தேன். அடுத்து எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அதனால் டேரெக்டாக பாலிடெக்னிக் சேர்ந்துருக்கேன். மூத்திரையில் சேர்ந்துருக்கேன். என் தம்பி ஒரு ஹேம்ராஜா இப்போ தான் 10th எழுதிருக்கோம். அதே அமலோகம் ஸ்கூல். இந்த நினைவு பரிசை வந்து நம்ம கூட படித்த ரமணி கூட படித்த அத்தனை நண்பர்களும் மேடைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். எல்லாரும் வாங்க. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில் என்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான். என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன் என் அடுத்த ஜன்மத்தில். இங்கே கட்டிய மனைவி கடைசி வரை அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒட்டிய நண்பன் கல்லகை வரை இதில் எந்த மாற்றம் இல்லை. அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்ல 300 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் ஒரே ஒன்னாதான் வருவாங்க, ஒன்னாதான் போவாங்க. எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது. ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும்போது எப்போ மறைவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் ஜெஸ்ஸி கொஞ்சம் அவர் பேருக்கும் அவருக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். ஜெஸ்ஸி ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அனைவருக்கும் மதியம் வணக்கம். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் நண்பர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு மேடம் காலம் அவங்க வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வசந்தி மேடம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சரி சொல்லுங்க. ஏன்னா அவங்க சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஷார்ட் புட்லாம் எப்படி போகிறதுன்னு இன்னும் எனக்கு இது ஞாபகமாக இருக்குது. அதை மறக்க முடியாது. அப்புறம் நான் இப்போ வந்து கடலூர் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 2 பசங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. சின்ன பையன் பேர் பெட்ரிக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பெரிய பையன் 9th படிக்கிறான். ஆலன் கிளமெண்ட்டு பெட்சாமர் ஸ்கூலில் 2 பேரும். மிஸ்ஸஸ் நான்சி ஏஞ்சலின் அவங்க இங்கே பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய பாரதியார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டிஜிடி மேக்ஸ் அண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. Hello everyone, I am working as teacher back to Subramania Bhattacharya Government Girls High Secondary School. I am very proud to get such a husband like mine. I hope all too. I am very happy to see you again. I hope
will continue this meeting every year. அப்புறம் ஒரு வேண்டுகோள், எங்கேயாவது சாயந்தரத்தில் வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசியிருக்கிறோம், எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த டைமில் ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணுறாங்க. அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கேட்குறேன், எப்பயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் மனுஷனை ஃப்ரீயாக விடுங்க, ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா எப்படி போனாங்களோ கரெக்டாக அப்படியே வந்துடுவாங்க, போன மாதிரியே வந்துடுவாங்க. சார் அதான் சார் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை, இதை நான் வழிமொழிகிறேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லா தாய்களுமா மனுஷனை ஒரு மாதத்துக்கு ஒருத்தரையாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. சரி, எல்லாரும் ஜோரா ஒருத்தர கை தட்டுங்க. கால் நேரத்துக்கு ஒருத்தர போன் அடிச்சு தொந்தரவு பண்ணாதீங்க. அனைவருக்கும் நன்றி. இதை வருஷம் வருஷம் நம்ம தொடர்றோம். வருஷத்துக்கு ஒருத்தரையாவது நம்ம இது மாதிரி கெட்டு வரணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒருத்தரவா கண்டிப்பாக வந்து எல்லாரையும் நம்ம மீட் பண்ணணும், குடும்பத்தோடு வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும். இவர் வந்து நாங்கள் 90-93 3 வருடம் உங்களிடம் படித்துவிட்டு சென்றோம். படித்துவிட்டு சென்றதன் ஞாபகமாக எங்களில் ஒருவரை உங்களிடத்திலே விட்டு சென்றோம். திருமூலர். இந்த நினைவு பரிசை அவர்களுக்கு கொடுக்க நம்முடைய சுல்தான் அவர்களை நாளை கேட்கிறோம். முதல்ல என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட படித்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து என்னோட நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து படிக்கும்போது நான் பார்த்த அதே மூவியில் மறுபடியும் பார்க்கறதுல மிகவும் சந்தோஷம். இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை நினைக்கிறேன். மிக நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பாக்கியா படிச்சா இருக்கோம், மார்க்காகவும் பார்த்துருக்குறோம். நந்தகப்பால் நோட்ஸ் கையாலுமே அழிஞ்சிருப்பாப்புல, மார்க்காகவும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஆசாமி நான் வந்து புக்கை தொட்டு பார்த்ததே கிடையாது. ஆனால் பேப்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க் அவரு தான் வாங்குவார். ஒரு சமயம் எந்திரன் ரஜினிகாந்த் மாதிரி அப்படி புக்கை எடுத்து பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பணம் எல்லோருக்கும் உண்டு, அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற குணம் சிலரிடம் தான் உண்டு. சண்முகம் முன்னாடி அப்போ பேசிட்டேன். ஒரே சின்ன விஷயம் ஷேர் பண்ணேன். முத்துசெல்வம் வந்து ஒரு 2 weeks பேக் ஃபோனில் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி மொமெண்டோ வந்து ஒய்ஃப் கையால் கொடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுக்குறாங்க, என்ன ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கு அப்படின்னு. எவ்வளோ வாங்கிட்டோம் ஒய்ஃப் இருந்து, இதை வாங்க மாட்டோமா? அதனால் தேங்க்ஸ் முத்து, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. பை தி வே, ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், ஒய்ஃப் அண்ட் டாட்டர். இல்லை, நான் அவங்க சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதுவும் பண்ண மாட்டோமா அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்ரீ. மை ஃபுல் டைம் ஜாப் இல்லைன்னா என்னோட ஹாபின்னு சொல்லலாம், இந்த 2 குழந்தைங்களை டேக் கேர் பண்ணுறது தான். தட் இஸ் மை ஹஸ்பண்ட், மை ஃபர்ஸ்ட் சைல்ட், அண்ட் மை டாட்டர் தி செகண்ட் சைல்ட். தட் இஸ் பிகம் மை ஃபுல் டைம் ஜாப் நவ். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஹி ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஹிஸ் ஜாப். அதனால ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி. அதனால ஐ டு குவிட் மை ஜாப் அண்ட் தென் ஐ ஹேட் டு பி ஹோம் மேக்கர். அப்புறம் இப்போ வந்து என்னோட ஹாபி அண்ட் ஃபுல் டைம் ஜாப் இதுதான். அண்ட் ஐ விஷ் ஐ குட் கண்டினியூ மை ஜாப் அகெயின் இஃப் ஹி டேக்ஸ் டைம் ஃப்ரம் ட்ராவலிங் அண்ட் ஹி இஸ் பேக் அட் ஹோம். அதுதான் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு
அப்புறம் இந்த டைமில் எல்லாரும் இவ்வளோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ எனக்கும் என் டாக்டருக்கும் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் ஐ ஆல்சோ இன்வைட் யூ ஆல். எங்கள் வீட்டில் ஒரு வெட்டிங் வருது செப்டம்பர் 17 ஸோ ஐ இன்வைட் யூ ஆல் ஃபார் த வெட்டிங். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களோட முதல் பொண்ணுன்னு சொல்லலாம். இதோட அக்கா குழந்தைங்களும் நாங்கள் தான் எடுத்து வளர்த்துறோம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் அந்த பொண்ணு எங்கள் முதல் பொண்ணுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம் செப்டம்பர் 17 எல்லாரும் வந்து கலந்து எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த டைமில் யூ ஆர் ஆல் ஆர் வெல்கம். நாங்கள் இன்விடேஷன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாரும் அனுப்புகிறோம். பட் யூ ஆல் ஹேவ் டு கம் அண்ட் bless our child. Thank you so much. Again, thank you so much for coming in the function. இவர் ஜஸ்ட் ஸ்மாலாக ஆரம்பித்தார். இது இந்த அளவு கிராண்டாக இவரோட ஃப்ரெண்ட்ஸ் முத்துசெல்வன் எல்லாரையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் எல்லாரையும் நான் பேரில் கேட்டிருக்கேன் எங்கள்கிட்ட பேசி. ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் ஃபேஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம், என் பேர் வனலிகா. நான் யூஎஸில் படித்தேன். இங்கே சென்னையில் தான் பிறந்தேன். எனக்கு இங்கே வந்து எல்லா அந்த பூ வைக்கிறது எல்லா இந்தியன் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அங்கே பண்ணால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம். ஏன்னா அந்த சர்டன் டைமுக்கு தான் பண்ணுவோம். பட் அது விட்டுடலாம். எனக்கு சிங்கிங், ஆக்டிங், அப்புறம் மேத்ஸ், சயின்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். அது இங்கே வந்து எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பாவோட பாஸ்ட், அப்பா இந்த இப்படி இருக்கிறது, அப்புறம் அப்பா எப்படி இருந்தாருன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஜாலியாக இருக்குது. அப்புறம் நிறையா பேர் தெரியாதவங்க இருக்காங்க. அதனால இன்னைக்கு பார்த்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட பாஸ்ட், அப்புறம் ஹோப்ஃபுல்லி அப்பாவோட ஃப்யூச்சர்லேயும் உங்களெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸ்டாஃப் அப்பாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்து. தேங்க்யூ. ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள். ஒன்றாக சேர்ந்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா. இது நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் எவ்வளோ பேர் வாலிபால் விளையாடி பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் வாலிபால் விளையாடி பார்த்துருக்கேன். இது வரையில முன்னாடி பார்த்ததும் சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததும் சரி, யாரும் விளையாடும் போது அன்றாம் அடிக்கும் போது ஒரு காலை தூக்கி விளையாடி பார்த்துருக்கேன். அன்றாம்னாக்கா ஒரு கால் மேலே போடும். வா மீனா வா. சுப்பிரமணியன் சார், கோவிந்தராஜன் சார், சுல்தானா மேடம், சந்திரசேகர் சார், ஜனாஸ்டிக் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். இப்போ வந்து நான் SBOA ஸ்கூலில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில். என்னுடைய ஃபஸ்ட்டு சன் CM பால் பிரமோத் இஸ் a 10th standard is studying. He's a handball player. And second son CM விக்ரேஸ்வர் is a table tennis player. இப்போ அவன் திருச்சியில் தான் இருக்கான். ஸ்டேட் ரேங்கிங் டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். இப்போ மினி கேடட்டில் ஸ்டேட்டில் 3ல் இருந்தான். இப்போ வந்து கேடட் லெவலில் 16ல் இருக்கான். இப்போது ஸோ சந்தோஷம் இருக்குது. என்னுடைய ஹஸ்பண்ட் இதில் இன்ட்ரடியூஸ். வணக்கம், என்னுடைய பேர் மோகன். நான் லுகாஸ் யூஎஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 2 மகன்கள். என் மனைவியை பற்றி கால் எட்டி வச்சு கூட நான் பார்க்கணும் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. நானும் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா அதே ஒரு சூழல் அமையில உள்ள ஒரு முறைப்படம். ஆனால் என்ன இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த ஸ்போர்ட் ஸ்டேஜ் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவங்ககிட்ட.
அந்த காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு எழுப்புனா கூட அந்த 1/2 ஹவரில் எனக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து எங்கள் குடும்பத்தை ரொம்ப சின்சியராக மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. அவர் ஒரு பாடகர் கூட அவர் மேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். விநாயகமூர்த்தி. இந்த பாட்டு நான் முன்னாடியே சொல்லிவிட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுனாக்கா மைக்கை கொடுக்க மாட்டோம், ஆனால் கேட்டு வாங்கிட்டு போவேன். அது 10 ஃபங்க்ஷனாக சரி 100 ஃபங்க்ஷனாக சரி இந்த ஒரு பாட்டு தான் இருக்கணும். என் பேர் விநாயகமூர்த்தி. என்னோட மனைவி பேர் வந்து திலகம். என்னுடைய மூத்த மகள் பாக்கியவதி, 2வது மகள் ரேச்சல் எஸ்பி. நான் வந்து நம்ம புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 18 வருஷமாக ஊடகத்துறை ஆசிரியர் வேலை செய்கிறேன். அதில் வந்து 7 வருஷம் கிராமப்புற பள்ளிகளில் வேலை செஞ்சுட்டு இப்போ நம்ம லாஸ்பேட்டில் 14 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். என்னோட மனைவியும் தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. என் பெரிய மகள் வந்து இப்போ ஜஸ்ட் 12th முடிச்சுட்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் த சென்டர் கவுன்சிலிங். அண்ட் மை யங்கர் டாட்டர் இஸ் டூயிங் 9th ஸ்டாண்டர்ட் குருடி ஸ்கூல் பாண்டிச்சேரி. வேற ஒன்றும் என்னை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, இவ்வளோதான். பிகாஸ் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் பிகாஸ் ஆல் த யங் கிட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த லஞ்ச். அதனால் நான் டைம் வேஸ்ட் பண்ணதில்லை.